சென்னை மெரினா கடற்கரையில் ஐயா மாப்போசி அவர்களுக்கு முழு திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் எனவும், மாப்போசி அவர்களுக்கு தனிமண்டபத்தை தமிழக அரசு கட்டித்தர வேண்டும் எனவும் வீரச்சான்றோர் கிராமணியர் பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் குணா தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழர் தந்தை ஐயா மாப்போசி அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதிலும் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. தமிழர் தந்தை மாப்போசி அவர்களின் 121வது பிறந்தநாளை முன்னிட்டு வீரச்சான்றோர் கிராமணியர் பேரவையின் சார்பில் தமிழகத்தின் எல்லைச்சாமி, சுதந்திர போராட்ட தியாகி, சிலம்பு செல்வர், பத்மஸ்ரீ ஐயா மாப்போ சிவஞானம் கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா சான்றோர் குலத்தின் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வர்த்தகர் அணியினுடைய துணைத் தலைவர் பழக்கடை கே ஜெயராமன் கிராமணியார், சான்றோர் வழக்கறிஞர் கூட்டமைப்புடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் SP சிலுவை நாடார், தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் BR சந்திரசேகரன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஐயா மாப்போசி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி மரியாதை செய்தனர். வீரச்சான்றோர் கிராமணியார் பேரவையினுடைய மாநில தலைவர் KM சிவா கிராமணியார், மாநில பொதுச் செயலாளர் T குணா கிராமணியார், மாநில பொருளாளர் சங்கர் கிராமணியார், மாநில நிர்வாகிகள் முரளிதரன் கிராமணியார் மற்றும் ராமு கிராமணியார் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை சிறந்த முறையில் செய்திருந்தனர். வீரச்சான்றோர் கிராமணியார் பேரவையின் சார்பில் ஜூன் 26 தமிழகத்தின் தந்தை ஐயா மாப்போசி அவர்களின் 121வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சென்னை T நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வீரச்சான்றோர் கிராமணியார் பேரவையைச் சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் கலந்து கொண்டு ஐயா மாப்போசி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய வீரச்சான்றோர் கிராமணியார் பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் குணா தமிழக அரசு பணம்பால் இறக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும், சென்னை மெரினா கடற்கரையில் ஐயா மாப்போசி அவர்களின் முழு திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் எனவும், தமிழக உரிமைக்காக போராடி தலைநகரான சென்னையையும் திருத்தணியையும் மீட்டெடுத்த ஐயா மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று திருத்தணி மற்றும் சென்னை ஆந்திராவிடம் சவால் விட்டு இன்று தமிழகத்தோடு இணைக்க பல போராட்டங்கள் நடத்தியவர், இணைத்து காட்டியவர், கட்டபொம்மையும் வாவு சிதம்பர பிள்ளை அவர்கள் வாழ்க்கை வரலாறை இன்று தமிழ்நாட்டிற்கு அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தியவர். அது மட்டுமல்ல, 156 புத்தகங்கள் எழுதியவர், சிறந்த தமிழ் பற்றாளரும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்த எங்கள் எல்லைச்சாமி தமிழகத்தின் ஐயா மாப்போ சிவஞானம் கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா இன்று எங்களது வீர சான்றோர் கிராமணியார் பேரவை சார்பாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் அனைத்து எங்கள் இரத்த உறவுகள் இணைந்து இன்று ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு மெரினா கடற்கரையை ஒரு சிலை அமைக்க வேண்டும், மற்ற ஒரு இடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும். இது எங்களுடைய ஒட்டுமொத்த கிராமீண சார்ந்து பலமுறையான இது ஒரு நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இது இருக்கின்றது. இதை தமிழக அரசு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இதை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பகுதிகளிலும் பனை விவசாயிகள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரமே இல்லாமல் இன்றைய மட்டும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் பணம்பால் இறக்கினால் அது மது என்று அவர்கள் பொய்யான வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் இதனையும் கவனிக்க வேண்டும். பனை விவசாயிகள் சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பனையேறி தொழிலாளர்களும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். அவர்களுக்காக அந்த பனையேறிகளுக்கு கண்டு ஆராய்ந்து அவர்களுக்கு என்ன செய்யணுமோ தமிழக அரசு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு முதலில் சட்டமன்றத்தில் முதல் குரலாக எழுப்பிய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் முதலாக பேசும்பொழுது திருத்தணியை எங்கள் தாத்தா தான் மீட்டார் என்று ஒரு பொய்யான வரலாறு ஒன்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு பொய் என்று ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தெரியும். ஆனால் புதிய சட்டமன்றத்தில் சபாநாயகராக இருக்கிறவர் ஐயா எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாப்போசி பற்றி தெரியாமல் அந்த அம்மா பேசுகிறார்கள். அதை தவறு என்று சுட்டிக்காட்டாமல் அதை மூடி மறைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் அவர்கள் வாழ்க்கை வரலாறு இருட்டடிப்பு செய்கிறவர்களே நாங்கள் எங்கள் வீர சான்றோர் கிராமணியர் பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் சமுதாயம் அதிகமான மாவட்டங்களிலும் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் வரலாறுகளே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. செல்லம்மாள் கல்லூரி என்று அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். 1867 முதல் அன்றைய காலகட்டத்தில் போர் நடக்கும் போது பெண்கள் தாய் தந்தை இழந்தவர்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும் என்று அவர்கள் 1911 முதல் பெண்களுக்காக கல்வி கொடுத்தது அம்மையார் செல்லம்மாள் வடமலை கிராமணியர் அவர்கள். இதுபோல சொல்ல போனால் எங்கள் சமுதாயத்தில் சென்னையில் கொடிகட்டி பறந்தார்கள். எத்தனையோ ஜமீன்தார்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைய சென்னை 75% கிராமணியார்கள் சொத்துக்கள் தான். ஆனால் இன்றைய தலைமுறைகள் அரசியலிலும் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது மிக ஒரு வருத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு எங்கள் சமுதாயத்திற்கான உரிமைகளையும்
எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்திலையும் எங்களுடைய வீட்டு பிள்ளைகள் 3 டிகிரி படித்து முடித்தோம், அவர்களுக்கு அரசாங்க வேலை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழக அரசு இப்படி ஒரு சமுதாயம் இருக்கு, சென்னையில் இப்படி இருந்தார்கள் என்று அவர்கள் கண்டு ஆராய்ந்து அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் வீர சான்றோர் கிராம பேர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் தலைநகரான சென்னை மற்றும் திருத்தணி பகுதிகளை ஆந்திராவிடமிருந்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டோடு இணைத்த மாபெரும் சான்றோர் ஐயா மாப்போ சிவஞானம் கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதிலும் உள்ள தமிழ் பற்றாளர்கள் மற்றும் தமிழ் தேசியவாதிகளால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.